சார் நீங்க ஏன் சார் பேசுறீங்க? மொத அவகிட்ட ஃபோன குடுங்க சார். நான் அவகிட்டயே பேசணும் சார். சார், இங்க பாருங்க இதெல்லாம் நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு தெரியுமா? எங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் பண்ண தப்பு வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணது அவ்வளவுதான் சார். ஓகேவா? 2 பேருமே சந்தோஷமா தான் இருந்தோம். 6 மாசம் சந்தோஷமா தான் இருந்தோம். சரியா? நீங்க பேசாதீங்க சார். சார் இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க வராதீங்க சார். நான் அவகிட்ட பேசிக்கிறேன் சார். அவகிட்ட பேசுறேன். எல்லாம் அவங்க அப்பா பண்ற வேலை சார். அவ ஏன் சார் டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும்? 2 பேருமே வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது அவ ஏன் சார் டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும்? அவ பண்ணியிருக்க மாட்டா சார். அவன் அப்பா பண்ற வேலை சார். மொத நீங்க தெரிஞ்சுக்க. அவகிட்ட பேசுனீங்களா? நீங்க அவகிட்ட பேசுனீங்களா? இல்லல்ல. அப்புறம் என்ன சார்? அப்புறம் சார் என்கிட்ட பேசுறீங்க? நீங்க பேசுறதா இருந்தா ஒண்ணு எங்க 2 பேரையும் கூட்டு வச்சு பேசணும். சரியா? நான் ரெடியா இருக்கேன். நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க அவ ரெடியான்னு கேளுங்க. அவ ரெடியா இருப்பா. அவ ரெடியா தான் இருப்பா. அவங்க அப்பா ரெடியா இருக்க மாட்டாரு. அவங்க அப்பாக்கு என்கிட்ட பேச விருப்பம் கிடையாது. ஏன்னா சார் அது அது காரணம் இருக்கு சார். அவரு சார் நீங்க என்கிட்ட இருந்து ஒரு பதில் எதிர்பார்க்குறீங்கல்ல, அது கிடைக்காது சார் உங்களுக்கு. கடைசி வரைக்கும் கிடைக்காது சார். நான் எப்பயுமே பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன். என் சைடு லாயர்ஸ் இருக்காங்க. சரியா? நான் நான் பர்சனலா டீல் பண்ணிக்கிறேன். நான் இத வந்து நான் வெளிய கொண்டு வர வேணாம்னு பார்த்தேன். இந்த கோர்ட் கேஸ் நான் அலைய வேணாம்னு பார்த்தேன். நான் ரெடி. நான் ரெடி சார். இல்ல சார். இதுக்கு மேல சும்மா சும்மா விட முடியாது சார். சாரி சார். சாரி சார். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார்.